இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முடக்கு மாரியம்மன் கோவில் கிளை பகுதியில் மாசுபட்ட குடிநீரை பருகியதில் அப்பகுதி மக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அறிந்து மாநில கழக அமைப்பாளரும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவ எம்எல்ஏ அவர்களும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளருமான எஸ் கோபால் அவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினர். அத்துடன் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து விரைவில் அதற்கு தீர்வு காணும் வகையில் தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்தித்து இதற்கான தீர்வு நடவடிக்கையை விரைவில் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்துவோம் எனவும் உறுதியளித்தனர். அப்பொழுது தொகுதி கழக செயலாளர் சக்திவேல் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேலு, கிளை கழக செயலாளர் பிரகாஷ், ராஜவேல் மற்றும் கழக முன்னணி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கடலூர் தூக்கணாம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 2ஆம் கால பூஜை, மூலமந்திர ஹோமம், தத்வார்ச்சனை, நாடி சந்தான பூஜை, பின்பு பூர்ணாகதி முடிந்து அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பட்டு கலசங்களில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு கும்ப புறப்பாடு நடைபெற்று திருக்கோவில் விமான கலசத்திற்கும் மூலவருக்கும் நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விழா ஏற்பாடுகளை தூக்கணாம்பாக்கம் கிராம பொதுமக்கள், ஆலய திருப்பணி குழுவினரும் செய்திருந்தனர். இவ்விழாவில் கடலூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் மைந்தர் டாக்டர் பிரவீன் ஐயப்பன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கண்டு அருளாசி பெற்றார். மேலும் இவ்விழாவில் சுவாமி தரிசனத்தில் அனைத்து பக்த கோடிகளும் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகரின் பரிபூரண திருவருளை பெற்று சென்றனர். மேலும் பக்த கோடிகளுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று புதுச்சேரி மாநில ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அரசு பொறியியல் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் 29ஆம் கல்லூரி மாணவர்களுக்கு இடையான ஹேண்ட்பால் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, வெள்ளினூர், உழவர்கரை, அரியங்குப்பம், காரைக்கால் காவல்துறை அணி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர். இந்த ஹேண்ட்பால் போட்டி இன்று துவங்கி நாளை முடிவடைந்து வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர், உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டார்கள். ஹேண்ட்பால் விளையாட்டின் நன்மைகளையும் சிறப்பினையும் பற்றி புதுச்சேரி ஹேண்ட்பால் நலசங்க மாநில செயலாளர் நாராயணசாமி விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகம் அளித்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 54வது பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாளுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வந்தது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் மற்றும் நரசிம்மர் மலர்களால் அலங்கரித்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
டாக்டர் ராஜ்குமார் மற்றும் உஷா நேசமணி எழுதிய குருதியும் வீரமும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி ஆதித்ய ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், தமிழ் அறிஞர் கோ. பாரதி மற்றும் அறிஞர் பெருமக்கள் விழாவில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்களை எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரி தேங்காய் திட்டு தமிழ் கண்ணல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர் பாரி. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் நன்மதிப்பை பெற்று இவர் ஆசிரியர் பணியை அர்ப்பணிப்போடு மேற்கொண்டவர். தற்போது தலைமை ஆசிரியர் பாரி 32 ஆண்டு காலம் பணிபுரிந்து இன்று பணி நிறைவு பெற்றார். இவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் விருந்தோம்பல் விழா புதுச்சேரி லெனின் வீதி கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பாரியுடன் பணிபுரிந்த ஆசிரியர்கள், கல்வித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பாரியை சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் தனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் 158வது பிறந்தநாள் விழா ராதி அறக்கட்டளை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அமைந்துள்ள நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் அவரது திரு உருவ சிலைக்கு ராதி அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவிற்கு தமிழ் மாமணி சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன் தலைமை வகித்தார். புதுவை தமிழ் நெஞ்சன் நூலகர் அரசேந்திரன், சிவ இளங்கோ முன்னிலை வகித்தனர். தீந்தமிழ் தென்றல் கோவிந்தராசு வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கரதாஸ் சுவாமி திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தினர். சங்கரதாஸ் சுவாமி திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தினர். ராதி அறக்கட்டளை நிறுவனர் பொறிஞர் ராதி சங்கரதாசரின் நாடக கலை குறித்து சிறப்புரை வழங்கினார். ராதி அறக்கட்டளை சார்பில் 10 ஆண்டுகளாக சங்கரதாசரின் பிறந்தநாளை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அரசிடம் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. படைப்பாளி பைரவி தலைமையில் பாரதி, சோழ புகழேந்தி, சரஸ்வதி, வைத்தியநாதன், மதன் விசாலாட்சி, கலைமாமணி இளமுருகன், விஜயலட்சுமி, பிரமிளா மேரி, சத்தியமூர்த்தி, முனைவர் சிவ இளங்கோ, எலிசபெத் ராணி உள்ளிட்டோர் கவிதை வாசித்தனர். மேலும் லெனின், பாரதி, வேணு, ஞானமூர்த்தி, அன்மொழி சோழன், இளக்கோவலன், ஐயப்பன் உள்ளிட்ட கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு சங்கரதாஸ் சுவாமி சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.